வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு. இப்போ டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு நிறைய கம்பெனி வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்த ப்ராடக்ட் எவங்கள்ட்ட வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமே இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வந்து ஆட்ஸ் இந்தியா அப்படிங்கிறவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட வாங்குறது மூலமாக நமக்கு என்னென்ன பயன் இருக்குது, என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்வைப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு இது வந்து ஒரு மினி வெப்சைட்டாக யூஸ் ஆகுது. மொபைலில் இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும். இது நீங்கள் ஸ்க்ரோலிங் பண்ணியும் பார்த்துக்கலாம், இல்லை மேலே இருக்கிற மெனு ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம மெனு ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கால் இருக்குது. கால் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கால் போகும். உங்களோட நீங்கள் நம்பர் எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை, அதுவே டைப் பண்ணிக்கும். இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அவங்களோட டிஃபால்ட் மெசேஜோடி போகும். இந்த டிஃபால்ட் மெசேஜ் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது டைரக்ஷன் இருக்குது. டைரக்ஷன் மேப்புக்கு போகும். மெயில் வந்து டைரெக்டாகவே ஜிமெயிலுக்கு போகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் உங்களோட சப்ஜெக்டும் கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக வழக்கம் போல் அட்ரஸ், இமெயில் ஐடி, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டோட யூஆர்எல், கான்டாக்ட் நம்பர். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் என்னென்ன சோஷியல் நெட்வொர்க் வச்சுருக்கீங்களோ அவ்வளவுமே லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் இதில் 4 இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அபோட்டஸ், உங்களை பற்றியான ஒரு தகவலை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்மகிட்ட இல்லை, அதனால் பெண்டிங், அதில் வந்து எதுவுமே ஃபில் பண்ண முடியலை. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட். இதில் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு இல்லாமல் உங்களோட ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இன்னும் வேறு நிறையா வச்சுருந்தீங்கனாலும் அதோட லிங்கும் கொடுத்துக்கலாம். கியூஆர் கோடு கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கேலரி, மற்ற கம்பெனியில் வாங்கினீங்கன்னா இந்த கேலரியில் வச்சுருக்கிற இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் தான் டிசைன் பண்ணணும், இல்லை நீங்கள் எங்கேயாவது கொடுத்தா பண்ணணும். இவங்க வந்து அந்த டிசைனிங் செக்ஷனுக்கு தனியாக ஆள் இருக்கிறனால அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல டிசைன் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு கேலரி இமேஜஸ் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் டெய்லி உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ரேட், நீங்கள் அதாவது பேனர் டிசைன் பண்ணுறதுக்குள்ளே ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கூட உங்களுக்கு புது விதமான பேனர் உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. நீங்கள் ரெகுலராக ஃபேஸ்புக்லேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுலேயும் கேலரி பேஜ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுறது இந்த கேலரியை ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாயிரும், வாசிக்கிறதுக்கு வசதியாகிட்டு இருக்கும். பார்த்துடுங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் என்னென்ன பேனர் வைக்கிறீங்களோ அது அவ்வளோமே வாசிக்கிறதுக்கு வசதியாக பெருசாக ஜூம் இன்னும் ஆயிரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோவே இருக்கிறதில்ல. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸை பற்றியான ஒரு ப்ரொஃபைல் வீடியோஸ் இருக்காது. அந்த வீடியோவையும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அடுத்தது என்கொயரி இருக்குது. என்கொயரி செக்ஷன் வழக்கமாக உங்களுக்கு தெரியும், மெயில் அல்லது இமெயில், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்கொயரி செக்ஷனில் உங்களுக்கு மெயில் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இது அவ்வளோமே ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஆட்ஸ் இந்தியாவில் எதற்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க டிஜிட்டல் மேகசின் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரௌச்சர் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க, நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, விசிட்டிங் கார்டு கூட உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வாங்குறவங்களுக்கு மற்ற ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஃபரில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. இதுதாங்க அவங்க கொடுத்துருக்குற இகாம். நீங்கள் வந்து இகாம்காண்டி தனியாக வெப்சைட் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்காக பண்ணுறவங்களுக்கு வந்து இதுவே தாராளம் போதுமான விஷயம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு என்கொயரி ஃபார்ம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாமேஜில் லிங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இகாம் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு 15 to 20 ஆகுது. ஸோ அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமேஜில் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதன் மூலமாக பேமெண்ட் கொடுத்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து ஆட்ஸ் இந்தியா அப்படிங்கிறது இவங்களோட வேறையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பிசியில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டோட வெப்சைட் வியூ அல்லது லேப்டாப் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் ஏற்கனவே மொபைலில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஸ்க்ரோலிங் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மெனுவை நம்ம ப்ரெஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ நான் மெனுவை ப்ரெஸ் பண்ணி காணிக்கிறேன். ஹோம் அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபோட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அபோட்டஸ் வந்துடும். ப்ராடக்ட் நம்மகிட்ட இல்லை, அதனால் வராது. பேமெண்ட் வந்துடுது.
கேலரி பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் ப்ரெஸ் பண்ணால் நல்லா பெருசாகவே வந்துடுது ஸ்க்ரீனில். வீடியோ இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். என்கொயரி ஃபார்ம் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இகாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனே வந்துடுது. உங்களோட ப்ராடக்ட் வியூஸ் இருக்குது, பை நவுன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வேல நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக பை நோவை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பேமெண்ட் கேட்வே போயிடும். அவங்க பே பண்ணி அட்ரஸ் ஃபில் பண்ணி டக்குன்னு உங்கள்கிட்ட பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இகாம் வெப்சைட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிஜிட்டல் விசிட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இகாம் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா 15,000 to 20,000 ஆகும். இந்த டிஜிட்டல் லிஸ்டிங் கார்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே கொண்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டிஜிட்டல் லிஸ்டிங் கார்டை பற்றியான தகவல் இவ்வளோ தான். இந்த டிஜிட்டல் லிஸ்டிங் கார்டு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரிண்டிங் தேவைகள், உங்கள் ப்ரௌச்சர், விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியான டிசைனிங் தேவைகளுக்கும் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த ஆர்டர்ஸும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.